எஸ், இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 951லேருந்து 1000 வரைக்கும் ரீட் பண்ணிடுவோம். ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகலாம் உங்களுக்கு ஆப்ஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் புணர்ச்சி விதியை தான் அப்ளை பண்ணணும். தோன்றல், திரிதல், கெடுதல், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, இது தொல்காப்பியர் டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. நன்னூல்லையும் கொடுத்துருக்குறாங்க. கொஷின் நம்பர் 52 வந்து பார்த்தீங்கன்னா ரீட் தி பேசேஜ் கேர்ஃபுல்லி. ஸோ பேசேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இந்த பேசேஜ் வச்சு 5 கொஷின்ஸ் 52 to 56 மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இந்த பேராகிராஃபில் ஆன்சர் இருக்காது. இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி அதுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும். அந்த இலக்கண குறிப்பு இல்லைனா மைய கருத்து ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் வந்து புதன். ஆனால் ஆன்சர் பாருங்கள், சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுதுன்னு கொடுத்துருக்குறாங்க மேலே. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எதுன்னு புதன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். முதன்மையாக போற்றப்படுகிறது. கொஷின்ஸ் பாருங்கள் எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னு. சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் வந்து பார்த்திங்கன்னா புதன். அது வந்து முதன்மையாக போற்றப்படுகிறது. ஸோ நிறைய பேர் இந்த கொஷின்ஸ்க்கு அப்படியே ஆன்சர் சூரியன் அடிச்சிருவீங்க. நீங்கள் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் 6th ஜியாகிரஃபியில். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படியே டைரெக்டாக இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு எடுத்துருவீங்க. ஸோ அதுக்கு தான் அந்த பொருள் தெரிஞ்சிருக்கணும். இந்த வரிகள் படித்து அந்த தொடருக்கு சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. முதன்மையான கோள் கிடையாது, முதன்மையாக போற்றப்படுகிறது. ஸோ முதன்மையான கோள் எது அப்படின்னா புதன். இது 6th ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது. ஸோ அப்போனா உங்களுக்கு சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எது, மிகச்சிறிய கோள் இது, சன்னிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி, இந்த கோள்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, அப்ஹீலின்னா என்ன, பெரிஹீலின்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம படிக்கிறோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் வச்சு கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு இதே பேசேஜில் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உட்புற கோள்கள்னால் என்ன, வெளிப்புற கோள்கள்னால் இது பாருங்கள். நம்ம ஜியாகிரஃபி சப்ஜெக்டை அப்படியே தமிழில் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கொஷினும் அதில் டைரெக்டாக ஆன்சர் இருக்காது.
2 கொஷின்ஸ் வந்து நீங்களே இப்போ 5 கொஷின்ஸ் ரீட் பண்ணி 2 கொஷின்ஸ் கம்பல்சரி இருக்காதுன்னு தெரிஞ்சு நீங்கள் தெளிவாக கொஷினை படித்து அதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 5 கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் இருக்குது. ஓகே, சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா மேலே பாருங்கள், கோல்மீன். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோல்மீன் எனவும் அழைத்தனர் அப்படிங்கிறது இந்த கொஷினுக்கு ஆன்சர். ஓகே இருக்குது. புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் மேலே ஆப்ஷன்லேயே இருக்குது. ஓகே, இதுக்கு ஆன்சர் பேசேஜ்லேயே இருக்குது உங்களுக்கு, அறிவன் அப்படின்னு நீங்கள் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், வானில் பெரிய கோளமாக வலம் வரும் கோள். இது ஆப்ஷனில் இருக்குதான்னு பாருங்கள் பேசேஜில். எஸ், வியாழன் என்றால் பெரிய, ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணைக்கோள்கள் எது அதிகம்னு கூட கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக கேட்கலாம் கூட, இந்த மாதிரி இன்டைரக்டாக கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டைரக்டாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் பேசேஜில் இருக்கும். 1 or 2 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பேசேஜில் இருக்காது. அந்த பேசேஜில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த பேசேஜ் கொடுக்குறாங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சப்ஜெக்ட்டு. ஸோ அப்படிங்கும்போது பாருங்கள், ஒரு 2 கொஷின் இங்கே இந்த பேசேஜ்லேயே உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனி பேசேஜ் எப்படி கொடுத்து கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும்னு அர்த்தம். ஸ்கூல் புக்கில் வந்து நீ ஜியாகிரஃபி படி அந்த அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நமக்கு தான் சப்ஜெக்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். ஸோ இந்த மாதிரி பேசேஜுக்கெலாம் பாருங்கள், நீங்கள் எப்படி மெட்டீரியல் டிஃபைன் பண்ணுவேனே நம்ம யாருமே மெட்டீரியல் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கொஷின்ஸ், அந்த 2 கொஷின்ஸ்க்கு பேசேஜில் இருக்கக்கூடிய 5 கொஷின்ஸில் 3 கொஷின்ஸ் நீங்கள் அதில் பேசேஜ் ரீட் பண்ணி எடுத்தாலும் 2 கொஷின் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி நீங்கள் மெட்டீரியல் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ தமிழுக்கு தான் 80-85 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்கூல் புக்கிலிருந்து. இலக்கணனால சும்மா ஜென்ரலாகவே கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குதா. நீங்கள் வேற்றுமை உறுப்புலேருந்து எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் கூட தொடர் கொடுத்துட்டு அந்த வேற்றுமை அந்த தொடருக்கான வேற்றுமை இது என்ன வரும் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிற அப்படியே நீங்கள் இலக்கணம்லாம் மனப்பாடம் பண்ணுறது ஓகே. அந்த கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சும்மா ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதிக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது தன்மை, முன்னிலை, படர்க்கை, பலவின் பால் யாரை குறிக்குது, யாரை குறிக்குது அப்படிங்கிறது இந்த சொற்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் ஒருமைப்பன்மை இடத்துல இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சொற்கள் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ ஆல்ரெடி ரயில்வே எக்ஸாம் கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. 2-3 நோட்டிஃபிகேஷன், ஒன்று டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல். அடுத்த மந்த்து ஒன்று, நெக்ஸ்ட் மந்த் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கவர்மெண்ட் வெப்சைட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டான இன்ஃபர்மேஷனு. ரிமைனிங் வெப்சைட்லலாம் லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்குள்ளேயே போகும். கவர்மெண்ட் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தனியாக ப்ரைவேட்டாக கூடிய வெப்பேஜில் நம்ம எப்படி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருந்து தான் நீங்கள் அதுலேயே அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. அதை வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கவர்மெண்ட் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணாமல் ப்ரைவேட்டாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி க்ரியேட் பண்ணி அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை எடுத்துக்க மாட்டேன். ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷனாகவே தெரியாது. இப்போ பாருங்கள், நீங்களே நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள். லேப் எக்ஸாமு சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டிலிருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே வராது நோட்டிஃபிகேஷனை பற்றி. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி
அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே செல்ஃபாக ஒரு தேர்ட் பார்ட்டியிலிருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத, ஸோ இந்த மாதிரி தான் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிடுறாங்க. இதுதான் நோட்டிஃபிகேஷன், இதுதான் எக்ஸாம் இப்போ தான் வருதுன்னு. கவர்மெண்ட் வெப்சைட்டு கேண்டிடேட் வேறெல்லாம் இன்டர்மீடியட் தேர்ட் பார்ட்டிஸ்லாம். ஸோ நம்மளே கூட அதை கவர்மெண்ட் வெப்சைட் தான் நம்ம கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிங்கன்னு. நீங்கள் தேர்ட் பார்ட்டிஸ் இன்டர்மீடியேட்டர்ஸ்லாம் நீங்கள் போயிட்டீங்க, போய் அதில் பார்த்து அப்ளை பண்ணுங்கள், இல்லை அந்த மாதிரி உங்களை கைட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் டைம் தான் வேஸ்ட் உங்களுக்கு. பாருங்கள், இது சரியான தொடர். நான் அப்படின்னா ஆன்லைன் ஒருமை. ஆளாளம் அப்படின்னா நஞ்சு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது, 11th புக்கில் படிங்க. 11th தமிழ் புக்கில் இதுக்கு உண்டான எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குது. மால்னா விஷ்ணு. இது அந்த 11th புக்கில் எக்ஸாக்டாக எனக்கு இயல் தெரியல, ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். பட் இந்த வேர்டெலாம் ஸ்கூல் புக்கில் இல்லை. நீங்கள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கை ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். புக் பேக்லாம் யாரும் படிக்காமல் சும்மா 2 கொஸ்டின் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸ்கூல் புக்கு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸ்கூல் புக்குக்கு இலக்கணம் புரிஞ்சு படிச்சிட்டிங்க, புரிஞ்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட் டைமே நீங்கள். ஸோ இதுதான் லாஜிக்கு. நீங்கள் இலக்கணம் கூட அப்படியே ஸ்கூல் புக்கில் ஒரு கான்செப்ட்லாம் மனப்பாடம் பண்ணுறதுலாம், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இலக்கணம் மனப்பாடம் பண்ணி என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. எக்ஸாம்களாக அதை ஒரு 10 கொஸ்டின் சும்மா ஜென்ரலாக கேட்டால் என்ன எப்படி ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ தமிழே 10 கொஸ்டின், இலக்கணமே அந்த மாதிரி கேட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசேஜில் ஏதாவது சப்ஜெக்ட் நாலேஜ் தெரியல அப்படின்னா தமிழில் 80 தான் கொஷின்ஸ், 80-75 தான் கிராக் பண்ண முடியும். இங்கே ஜிஎஸ்லாம் வந்து மேக்ஸ்லாம் வந்து 10 கொஸ்டின் ரீசனிங்கில் கேட்க போகிறாங்க, சும்மா ஜென்ரலாக கேட்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இருக்குதான்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் ஃபார்முலாலாம் இருக்காது. லாஜிக்கை அப்ளை பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்கிங் எக்ஸாமு, ஐபிபிஎஸ்லாம் எழுதுகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரீசனிங்கில், அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு 5 கொஷின் போச்சு அப்படின்னா 20 காம்படிஷன் அதிகம், ப்ரிப்பரேஷன் அதிகம், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ சார் குவாலிட்டியாக ஆகும்னா சப்ஜெக்டை லேர்ன் பண்ணுறதுல வேறு தான் நீங்கள் குவாலிட்டியாக மாற முடியும். ஒரே நாளில் குவாலிட்டியாக யாரும் மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்கள், ஓர். ஸோ இப்போ தான் நான் சொன்னேன், ஒரு அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். முன்னாடினா எல்லா இடத்துலையும் கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் மீன்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அந்த தொடரில் ரீட் பண்ணி தொடரில் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்.
ஓர் தோழி அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் ஓர் பயன்படுத்தணும். ஓர் அறை, ஒரு அறை வராது. ஸோ பாருங்கள், ஆப்ஷனில் ஒரு 4 ஆப்ஷன் பார்த்தாவே தெரிஞ்சிருது. ஒரு நண்பர் உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்ல முன்னாடி ஒரு பயன்படுத்தணும். ஒரு உலகம், ஒரு புவி, ஒரு நிலவு, ஒரு சந்திரன், இந்த மாதிரி என்ன நீங்களே ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பார்க்கலாம். புத்தகம், ஒரு புத்தகம், ஒரு பேனா, ஒரு வங்கி, ஒரு அஞ்சல். ஒரு அஞ்சல் வந்து ஓர் அஞ்சலகம். ஏன்னா உயிர் எழுத்து தொடங்கும் எழுத்துக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும். ஓர் அஞ்சலகம், ஓர் இணையதளம், ஓர் இந்திய தேர்தல் ஆணையம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கிறீங்க சார். ஸோ அதில் எல்லாமே நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் சொல்லி பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த இப்படி தான் ஓர் பயன்படுத்தணும், இந்த மாதிரி இடத்துல ஒரு பயன்படுத்தணும். சேம் இதுவும் அதே தான். ஒரு உயிர்மை எழுத்துக்கள். இது வந்து ஒருமை பன்மை. பழம்னா ஒருமை, பழங்கள் அப்படின்னா பன்மை. இந்த மாதிரி ஒருமை பன்மை தன்மை முன்னிலைப்பாடுறக்கை யார் யாரை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இது இந்த மாதிரி இல்லை ஒருமை பன்மை தன்மை முன்னிலைப்படுறக்கை எழுவாய் ஒரு தொடரை கொடுத்துட்டு எழுவாய் தொடர் கொடுத்துட்டு விழித்தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி கேட்டால் தான் உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரிஞ்சிருக்கதானே நம்ம என்ன பண்ண முடியும். நானே என்ன பண்ண முடியும், செக் யாராக இருந்தாலும் அப்படி தான் செக் பண்ண முடியும். சும்மா அப்படியே புக்கை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் அப்படியே டிக்டோ பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு தமிழ் எப்படி தெரிஞ்சிடணும், எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியாதுல்ல. ஒரு இலக்கணமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஆன்சர் பண்ணாங்க, எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்படி நான் எப்படி டிஃபைன் பண்ண முடியும். உங்களுக்கு இலக்கணம் புரிஞ்சிருக்குதான்னு, உங்களுக்கு இலக்கணம் புரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா, நானே சும்மா ஒரு 10 கொஷின் 20 கொஷின் சும்மா ஜென்ரலாக நம்ம இப்போ சிலபஸ் வச்சு ஒரு 20-30 கொஷின் கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுது அப்படின்னா உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். தமிழ் மொழி தெரிஞ்சிருக்குது, இலக்கணம் தெரிஞ்சிருக்குதுன்னு. சும்மா அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அந்த கொஷின் மட்டும் அப்படியே கேட்டு எழுதுனா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்குதா தெரியலையானே நம்ம என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. உங்களுக்கு இலக்கணம் இப்போ எந்த கொஷின் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்குது. எப்படி கேட்டால் நீங்கள் ஆன்சர் அந்த கொஷின் மட்டும் கிடையாது, அது மாதிரி 100 கொஷின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், குவாலிட்டி ஆஃப் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும் கவர்மெண்ட்டு. நீ சும்மா ஒரு 100 பேஜ் ஒரு 500 பேஜ் பிரிண்ட்டு போட்டுட்டு இதை மட்டும் படித்தா வேலை அப்படின்னா அது ஸோ அது வந்து கேண்டிடேட்டையுமே சரி குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது கஷ்டம் கவர்மெண்ட்டு. இப்போ யாருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, யாருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைங்கிறது டிஃபைன் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி படித்து இதே வே ஆஃப் அப்ரோச்சில் இது பண்ணிங்கன்னா நீங்கள் ரிமைனிங் அடுத்த வருஷம் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதையே ஃபாலோ பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது கஷ்டமாயிடும். நிறைய பேர் அவர் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க மனப்பாடம் பண்ணணுன்ட்டு. ஸோ அதே பழக்கம் தான் அப்படியே ஸ்கூல் காலேஜஸ் இங்கே எல்லாமே எங்கேயுமே அப்புறம் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். ஸோ இந்த இடத்துல எழுவாய் செய்படு பொருள்லாம் எந்த இடத்துல வரணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதான் ஆல்ரெடி எதை மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது நார்மலாக செய்தி தொடர், என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது. 10th புக்கில் கல் குவியல், இது வந்து கூட்டு பெயர்கள், கற்குவியல்.
கூட்டு பெயர் இதுவும் நீங்கள் எடுத்துடலாம். புல்கட்டு. ஆசிரிய பாவோடைய ஓசை வந்து ரொம்ப அகவல் ஓசை. இது 9th புக்கில் படிக்கிறீங்க, புணர்ச்சியில், யாப்புல. ஸோ இரு தொடர்களையும் ஒரு தொடராக்குதல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலரும் உண்டு, பெயரும் உண்டு. ஸோ எண்ணுமைகள் மாதிரி இந்த இடத்துல மலரும் பெயரும் அப்படிங்கிறது எண்ணுமை மாதிரி இந்த தொடர் வந்துட்டு உருவாக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 73 பாருங்கள். ஓடு என்ற வேர் சொல்லின் வினையெச்ச தொடர் ஓடி வந்தாள். 74 ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். நேனோலாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்கள் வராது. இதெல்லாமே பாருங்கள் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புற ஊதா கதிர்கள். ஸோ இதை ரிமைனிங் 3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருந்தாங்களா, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரியான இணை கேட்டிருக்கிறதுனால ஸ்பேஸ் டெக்னாலஜிங்கிறது விண்வெளி தொழில்நுட்பம். இந்த கொஸ்டின் இஸ் மேட்ச் தி ஃபாலோவிங் அப்படின்னா ஓகே, நீங்கள் இந்த 4 ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணலாம். இதுக்கு நேனோ டெக்னாலஜி தான் மீனும் தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் புற ஊதா கதிர்கள் அப்படி நீங்கள் எடுக்கலாம். ஆனால் கொஷின் வந்து உங்களுக்கு மேட்ச் எந்த பேர் வந்து கரெக்டாக அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், மேலே கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சால் கூட நீங்கள் எழுதிடலாம். அதான் நம்ம சொன்னோம். நானோ டெக்னாலஜினா மீனும், அல்ட்ரானா புற ஊதா கதிர்கள், காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள். அப்படி மேலே இருக்கிற கொஷினுக்கு ஒரு தெரிஞ்ச ஆன்சரே உங்களுக்கு அப்படியே கீழே அடுத்த கொஷின் அப்படியே ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஸ்கூல் புக்கிலே இருக்குது இது எல்லாமே. சுழல் காற்று. ஸோ லேண்ட் ப்ரீஸ்னால் என்ன, சீ ப்ரீஸ்னால் என்ன, டொரண்டோனா என்ன, நிழற்காற்று, கடற்காற்று எல்லாமே தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ 5 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கூற்று காரணம் கொஷின் ஸ்கூல் புக்கில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா இல்லாமல் கூட இருக்கலாம். சும்மா ஜென்ரலாக கூட கேட்கலாம். நூட்களை பற்றி 8 தொகை 10 பாட்டெலாம் ஒரு சப்ஜெக்ட் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. 15 கீழ்கணக்கு நூல்களில் இப்போ ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. 15 கீழ்கணக்கு நூல்களில் அனைத்துமே அறநூலா அப்படின்னு. 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் எல்லாமே கிடையாது. திருக்குறள் இந்த மாதிரி ஒரு சில நூட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள், நாலடியார் அதெல்லாம். ஒரு சில இதில் மருத்துவ நூல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏலாதி, சிறுபஞ்சமூலம், திரிகடிகம், இதெல்லாம் மருத்துவத்தின் பயன்களை பற்றி அந்த நூட்கள் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் சும்மா லாஜிக்காக உங்களுக்கு ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 15 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன, 8 தொகைனா என்ன, 10 பாட்டுனா என்ன, அதில் குறைந்த அடிகள் எது, அதிக அடிகள் எது, யார் எழுதுனாங்க, யாரை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல், எதுக்கு எழுதுனாங்க, ஒரு நூலோட எழுதுறதுக்கு அப்படி வழிமுறைகள் என்ன, அதெல்லாம் தான் அந்த கொஷின் அந்த டாப்பிக்கில் இருக்குது. உங்களுக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள், 8 தொகை, 10 பாட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு ஓவராலாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. தெரியல என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, தெரியல ஒன்றும் பண்ண தேவையில்லை. தெரிஞ்ச கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 80 75 வந்ததுன்னா திரும்ப அடுத்த டைம் ப்ரிப்பேர் பண்ணணும். திரும்பவும் புரியலனாலும் இந்த டைம் விடல, அப்போ அடுத்த டைம் குரூப் 4 எப்போ வருதோ அப்போ நீங்கள் திரும்ப படித்து எழுத போகிறாங்க. யாராக இருந்தாலும் அதுதான். ஸோ புரியுது புரியல அப்படிங்கிறது யாரும் வந்து கேட்கவும் போகிறதில்ல, சொல்லவும் போகிறதில்ல.
சரி, இந்த கொஷின் பாருங்கள். இதுவும் நம்ம 9th புக்லேயே இருக்குது பாருங்கள். மணிமே சிலப்பதி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இது 9th புக்கில் இருக்குது. 9th 10th புக்கில் படிச்சிங்கன்னாவே உங்கள் சிலப்பதிகாரத்தில் படிக்கும்போது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். காருகர் என்பதன் பொருள் சிற்பி கிடையாது. அதில் அந்த கண்ணூல் அந்த புக்கில் இப்போ மணிமேகலையில் பாருங்கள், இது சிற்பி இது வராதான். ஸோ 1 and 4 மட்டும்தான் கரெக்டு. பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள் சந்தனமும் அகிலும். நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம் தவறு. இது 10th புக்கில். இதெல்லாம் நீங்கள் சார் இதெல்லாம் இந்த யூனிட்டில் சிலபஸில் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. சிலபஸில் வெறும் இலக்கணம் மட்டும்தான் இருக்குது. உரைநடை, துணைப்பாட பகுதி, சையீட் பகுதி, மனப்பாட பகுதி எதுவுமே கிடையாது. இந்த 4 லைன் மட்டும் படித்தாவே கவர்மெண்ட் ஜாப்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. June 15th அப்புறம் ஃபீட்பேக் கொடுங்கப்பா, அதுக்கோசரம் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜூன் ஜூலையில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ June 15 வந்து பார்த்திங்கன்னா உலக காற்று நாள். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா தமிழகம் 2ஆம் இடம். இந்தியா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக குஜராத் கொடுத்துருப்பாங்க அந்த ஓல்டு புக்கில். உங்கள் விண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக இருக்குது. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்தது, அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுக்கு தான் அந்த கலங்கரை விளக்கமாக நான் பார்க்குறோம். காற்றினுடைய பயன்கள்லாம், காற்று எந்த இடத்துல வீசுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படகை மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. அன்றைக்கெலாம் இன்றைக்கி இருந்த மாதிரிலாம் டெக்னாலஜிலாம் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல்லாம் இது வெறும் படகு மட்டும்தான். அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் மரம் நிறைய நம்ம தமிழ் புக்கிலே படிக்கிற மாதிரிங்க. அது என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ் புக்கிலேயே 8th புக்கில் படிக்கிறோம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு நாலேஜ் பயங்கரமாக இருந்திருக்குது. இன்றைக்கி இப்படி புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தால் அவர் எப்படி அவங்க கடல் கடந்து வணிகம் வணிகம் போயிருப்பாங்க. புக்கு படித்தே நமக்கு பொருள் தெரியல இப்படி நம்ம சொல்கிறோம், சப்ஜெக்ட் புரியலன்னு. தொழில்நுட்பமே எதுவுமே இல்லாத காலத்தில் கப்பலை படகையை ஏற்றி கடலில் பயணிச்சிருக்கிறாங்க. நீ சும்மா நார்மல் டேஸ்லேயே போய்ட்டு மெரினா பீச்சு கடல் அலையில் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். கடல் கடந்து வணிகமே போயிருக்கிறாங்க பார்த்துங்க. தெரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு. ஸோ குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடை அப்படின்னா ஈகை, கோடை அப்படின்னா சம்மர் டைம். வரி அப்படின்னா தடுத்தல், மாறி அப்படின்னா வேறுபடுதல். மேக்ஸில் நம்ம பார்க்குறோம். வரம் அப்படின்னா அருள், வாரம் அப்படின்னா கிழமை, திங்கள்னா நிலவு, மாதம். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். மதினா அறிவு, நிலவு. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் தான். சிறுமி அப்படிங்க தனது கையால். ஓகேங்களா, ஒருமையை குறிக்குதா பன்மையாக யார் யாரை குறிக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இதுக்கு 4 ஆப்ஷனில் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும்.
நீங்கள் பாட்டுக்கு ஓகே, ஒரு சில கொஷினுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க, உயர்திணையில் கொடுத்துருக்குற அக்ரிணையில் கொடுத்துருக்குறாங்கன்னா கொஞ்சம் படித்து கரெக்டாக தான் எடுக்கணும். நீங்கள் அக்ரிணை பெயர் சொற்கள் வருது அப்படின்னா அக்ரிணையிலுமே உங்களுக்கு ஒருமையை குறிக்குதா பன்மையை குறிக்குதான்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்தது பாருங்கள், இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. இடியுடன் தான் வரும், இடி இருந்து மழை வந்ததால் அப்படிங்கிறதுலாம் தொடர் வந்துட்டு சரியான தொடர் கிடையாது. இடி கொண்டு அப்படிலாம் இது பண்ணாது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸோ எந்த ஓம உறுப்பு எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அதை இலக்கணத்தில் நம்ம படிக்கிறோம். தொகை நிலை, தொகா நிலை, உவம உறுப்புகள், மறைந்து வரும் தொடர். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நில வளம் காப்போம். கொஸ்டின் நம்பர் 87 பாருங்கள். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சால் போதுமானது. இணைப்பு சொல் எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும், எந்த மாதிரி இணைப்பு சொற்கள் எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது அந்த தொடரில் யார் யாரை குறிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தமிழகத்தில் மழை பெய்தது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும், அதனால் 2 நாள் மழை நீடிக்கும் அப்படிங்கிறது தொடர் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மழை இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குது, ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலும் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல தான் பயன்படுத்தணும். நான் இனிய சொற்களை பேச வேண்டும், எனவே துன்பப்பட நேரிடும் எனவே துன்பப்பட நேரிடும் அப்படின்னு சொற்கள் வந்துட்டு தொடர் கிடையாது. பேசல அப்படின்னா துன்பப்பட நேரிடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் இல்லை என்றால் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும், நல்லா கேட்கும் அப்படிங்கிற இடத்துல மீனிங்கு. நார்மலாக உங்களை வந்து பார்த்திங்கன்னா நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், எனவே துன்பப்பட நேரிடும் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு உச்சரிப்பிலே தெரியுதுங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா தொடரும் முழுமையாகவும் அடையும் இல்லை. அந்த தொடர் சொல்கிறதுனால இப்போ நீங்கள் அப்படி சொன்னாலும் மற்றவங்களுக்கு அது அவ்வளோவா எடுத்துக்காது, உச்சரிப்பிலே நமக்கு தெரிஞ்சிடலாம். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் படிக்கலை அப்படின்னா உனக்கு புரியல அப்படின்னா வேலை கிடையாது குரூப் 4 அப்படிங்கிறதுக்கும், படிக்கலாம் குரூப் 4 வேலை கிடையாது அப்படிங்கிறதுக்கும் தொடர் வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக சொல்கிற விதம் இருக்குது ஓகேங்களா, உச்சரிப்பெல்லாம். அதனால் அந்த இணைப்பு சொல்ல கரெக்டாக நீங்கள் எடுக்கணும். இதை புரிஞ்சு படிக்கலுங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. புரிஞ்சு படிக்கல வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்கும் படிக்கல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. திருக்குறளை இயற்றியவர் வினாச்சொல் யார், இதெல்லாம் உங்களுக்கு டைரக்ட் கொஷின். அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற தொடரில் எடுத்துடலாம் நீங்கள். எறும்பு பாடுபடுவது எதற்காக அப்படிங்கிறது இந்த இடத்துல வினாச்சொல். இது எதிர்காலம், ஃப்யூச்சரை டிஃபைன் பண்ணுது. இது பாஸ்ட் கம்ப்ளீட் ஆனது. இந்த மாதிரி கொஷின்ஸ் டைரெக்டாக ஒரு சிலது கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதான் ஆல்ரெடி சொன்னோம்ல, நம்ம 40 கொஷின்ஸ் டைரெக்டாகவே கேட்குற கொஷின் ஆன்சர் பண்ண மாட்டேங்குதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ குரூப் 4 ரிசல்ட்டு வந்ததில் எவ்வளோ பேருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு போன டைம், இதுக்கு இலக்கணம் கிடையாது, அதில் இலக்கியம் உரைநடை இருந்ததுலே நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டியை கிளியர் பண்ணல எக்ஸாமு. அவங்களுக்கு ஏதோ மார்க் மட்டும் தமிழ் மார்க் மட்டும்
டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு டைம், அதுக்கு முன்னாடி டைமில் கொடுக்கவே இல்லை. தமிழ் ஃபெயில் ஆகிட்டுனா அவனுக்கு சும்மா நில்லுன்னு வந்தது, ரிசல்ட்டே வரல. ஸோ இந்த டைம் சரி தமிழ் மார்க்காவது ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்துக்குறாங்களாட்டுக்கு. பார்ட் பி எவால்யூஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் எழுதுனாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு 10 லட்சம் பேராவது தமிழ் க்ளியர் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கு மனப்பாடம் பண்ண எதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாலுமே தமிழ் இலக்கணம் தெரியாமல் 100க்கு 40 கொஸ்டின் அடிக்க முடியாது. ஸோ அப்படிங்கும்போது பார்த்துங்க அந்த டைம் எவ்வளோ பேர் தமிழ் க்ளியர் பண்ணுறதுங்கிறது. ஸோ இதெல்லாம் லேக் ஆஃப் நாலேஜ் தான் தமிழில். சும்மா ஸ்கூலில் 5 மார்க்கு 90 100 95 எடுத்துடுறாங்க. இங்கே வந்து ஓவராலாக இலக்கணம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஸ்கூல் புக்கில் ஓகே அந்த ஸ்டாண்டர்டில் அந்த வருஷத்துக்கு படித்து மனப்பாடம் பண்ணி 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லாம் எழுதிடுறாங்க. இப்போ ஓவராலாக கான்செப்டாக இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வரும்போது கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் சப்ஜெக்டை லேர்ன் பண்ணுங்கள், புரிஞ்சு படிங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம் நிறைய கிளாஸ்லஸ்லையுமே. ஸோ நடக்கின்றனர் அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் நிகழ்காலம். 10th புக்கில் எவ்வளோ டைம் இந்த கொஷின்ஸ் பார்த்துருக்குறோம் இது வரைக்கும். ஏவல் விடை, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குலாம் கிளியராக தெரிஞ்சுக்குங்க. எழுத்து வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கண பிழையின்றி எழுதுவாங்க. பேச்சு வழக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம பேசுகிறது தெரியும் உங்களுக்கு. எந்த மொழியும் முழுமையாக பேசாமல் எல்லாத்துலேயும் கலந்து அதுலேயும் அறகுறையாக தான் நம்ம பேசுகிறோம். இங்கே எழுத்து வழக்கு கேட்குறாங்க. மீன்ஸ் இந்த இடத்துல என்னது எஸ் மீதி ரிமைனிங்கில் இப்போ வாரேன்ங்கிறதெல்லாம் வாரான் அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஸோ எழுத்து வழக்கில் நம்ம அப்படி எழுதி வச்சது அப்படியே நம்ம சொல்கிறதுக்கே முடியாமல் தான் இன்றைக்கி அந்த அப்படியே மாறிடுச்சு பேச்சு. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்து வழக்கில் எழுதிய சொற்களை முறையாக வந்து பார்த்திங்கன்னா கற்காமல் சொல்லி தெரியாமல் தெரிஞ்சிக்காமல் அது அப்படியே பாதியாக வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டங்க்லேயே நின்றுச்சாட்டுக்குது. அது 2000 வருஷத்தில் அதனால தான் ஒரு தொடரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40% வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. நீங்கள் எழுதி வச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச தொடரை வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து பார்த்திங்கன்னா பேச முடியல, எழுத முடியல, சொல்ல முடியல, கற்க முடியல, கேட்க முடியல. அப்படிங்கிறது தான் இன்னையோட சூழ்நிலை. இது இப்போயே கொஷின் எக்ஸாமில் புக்கில் இருக்குது. ஸோ இப்போ எதுவும் இந்த செஞ்சுரியில் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் 2000 வருஷம் அந்த பக்கம்லாம் அதுக்கப்புறம் என்னென்ன தெரிஞ்சிருக்காது. பேச்சு வழக்குன்னா என்ன, எழுத்து வழக்குன்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ எதுவும் நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, அதனால் இதை படிக்கிறாங்க. அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்காவது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தமிழ் மொழியில். நமக்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ அதனால் தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா குரல் வளம்,
உச்சரிப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒலியின் ஏற்ற இறக்கம் இதெல்லாமே ஒரு வந்து டிஃபைன் பண்ணுது ஒரு ஹியூமன் பீயிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு. ஸோ அதனால தான் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா செக் பண்ணுறாங்களா? ஸோ ஆன்சர் பண்ணுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஒலியின் ஏற்றம் இருக்கும். ஸோ எந்த மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, சும்மா டிகிரி படித்து வாங்கிட்டு வந்தனால சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணிடுறாங்க. டெக்னிக்கல் மீன்ஸ் நீங்கள் ஒரு டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கரியர் உங்களுடைய இருக்குது அப்படின்னா அதில் வந்து அதனால தான் உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு ஃபுல்லாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பீச்சு, என்னோடய வே ஆஃப் அப்ரோச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே வேலை கிடைக்கலாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அவங்க அவங்களோட ஸ்கில்ஸை எந்த ஏரியா இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அந்த தொடர் தமிழில் வரேன்கிற வருகிறேன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அவனை கூட்டி கொண்டு வருகிறேன். உட்கார்ந்து இதுக்கு எழுத்து வழக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டானது வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ந்து. ஸோ நிறுத்தற் குறியீடெலாம் தெரிஞ்சு வச்சுங்க. நம்மளே ஆல்ரெடினா 10th நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. உங்களுக்கு சொற்குறுக்கம், முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, அரைப்புள்ளி, இரட்டை மேற்கோள் குறிகள் எந்த இடத்துல வரும் இதெல்லாம் தெரிஞ்சு அவங்களே சும்மா ஒரு தொடர் கொடுக்கலாம். மனப்பாடம் பண்ணிடாதீங்க. நீங்களே அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகை சொற்களை விரித்து எழுதணும் அப்படின்னா அந்த இடத்துல விரித்து எழுதும்போது அந்த இடத்துக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. முத்தமிழ், முக்கணி, ஐம்பூதங்கள், 7 ஸ்வரங்கள், இரு திணை, நார் திசை, ஐம்புலன்கள், இந்த மாதிரி தொகை சொற்களை பிரித்து எழுதும்போது இதுக்கப்புறம் என்ன சொற்கள் வரும், என்ன எழுத்து வரும், என்ன அரைப்புள்ளியா முற்றுப்புள்ளியா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பாருங்கள், திருக்குறளை பற்றி பேசாத புலவர் இலர், இதனால அது பிரிச்சு எழுதாத அறிஞர், எழுத்தாளர் இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. இரட்டை மேற்கோள் குறி எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க? ஒரு தொடரை படித்து பார்த்தீங்கன்னா தான் இதுவும் நீங்கள் எடுக்க முடியும் எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு. இந்த மேற்கோள் குறிகளை இல்லாமல் இந்த தொடரை படித்து பார்த்தீங்கன்னா கூட உங்களால் என்ன பண்ண முடியாது. மேற்கோள் குறி எது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5 seconds வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க. இது ஃபாஸ்ட்டாக படிங்க பார்ப்போம். இது என்னோட பேசிட்டு என்ன கேட்டான் கணியன் அப்படின்னா யார் என்ன சொல்கிறீங்கன்னே தெரியல அதில் எனக்கு. நீங்கள் டைரெக்டாக இந்த ஆப்ஷன் சியை வந்து பார்த்தீங்கன்னா படிங்க பார்ப்போம். கண்டினியூவாக டைமிங் கொடுக்காம என்னோட பேசிதான் என்ன கேட்டான் கணியன் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாது, உங்களுக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னு புரியாது. ஸோ அதனால தான் தொடரை படித்து பார்த்து உச்சரிப்பையோட ஏற்ற இறக்கம், அந்த ஒளியின் ஏற்றம் இறக்கம், அதனால் அது மாதிரி நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் புக்கையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா செய்தி தொடர் மாதிரி படிக்கிறீங்க. செய்தி தொடர் மாதிரிலாம் படிச்சுட்டு வந்தால் தமிழ் புத்தகத்தில் இலக்கணம்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் இலக்கணத்தையும் செய்தி தொடர் மாதிரி படிக்கிறோம், உரைநடை துணைப்பாட பகுதியை படிக்கிற மாதிரியே எல்லாத்தையுமே நீங்கள் செய்தி தொடராக படித்தீங்க அப்படின்னா அப்புறம் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் புக்கு படிக்கும்போதே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருள் உணர்ந்து எந்த இடத்துல மேற்கோள் குறி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எது உரைநடையாக இருந்தாலும் துணைப்பாட பகுதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்களா. சிறுகதைகள்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்லேயே நம்ம படிக்கிறோம். நிறைய இடத்துல
நிறுத்தற் குறியீடு வந்து கொடுத்து சொற்கள் தொடர்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் படித்து மற்றவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி உங்களுக்கு பாடம் சப்ஜெக்ட் புரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம படிக்க மாட்டோம். இது என்னோட பேசியது எனக்கு கேட்டான்னு கணியன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேங்கிறது எனக்கும் தெரியல, நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது உங்களுக்கும் தெரியாது. அதனால் ஒளியின் ஏற்றம் இறக்கெல்லாம் பயன்படுத்தி மேற்கோள் குறி கொடுக்குறாங்களா அந்த இடத்துல வெயிட் பண்ணி அதுக்கு என்ன பொருள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சொற்களை வாசித்து தொடரை முழுமையடைதான் படிக்கணும். ஸோ அதுக்கோசரம் தான் நிறுத்தற் குறி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தமிழில். ஏன்னா இது தெரியல அப்படின்னா உங்களுக்கு எல்லா பொருளுமே மாறிடும். நீங்கள் இரட்டை மேற்கோள் குறிக்கிற இடத்துல ஒற்றை மேற்கோள் குறியோ இல்லை தொகை சொற்கள் கொடுக்குற இடத்துல வேறு கார் புள்ளி நீங்கள் கொடுத்து எழுதுனீங்கன்னா அதுக்கு வந்துட்டு பொருளே வேறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழில். ஓகேங்களா? ஸோ அதனால் நிறுத்தற் குறியீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தமிழில். அதனால தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எழுதி வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு எது செய்தி தொடர், எது வந்து பார்த்திங்கன்னா கட்டளை தொடர், எது வந்து பார்த்திங்கன்னா வியப்பு குறி அப்படிங்கிறது உங்களால் எதுவுமே இமேஜினேஷனே பண்ண முடியாது. இமேஜினேஷனே பண்ண முடியாதுன்னா புரியாதுன்னு அர்த்தம். எதுக்கு வியப்பு குறி எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, வினா குறி எதுக்கு, இரட்டை மேற்கோள் குறி எதுக்கு அப்படின்னு தெரியலனா அந்த தொடரை படித்து உங்களுக்கு உங்கள் தொடருக்கு உண்டான பொருளும் தெரியாது, அந்த தொடரில் என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கு பொருள் தெரியலன்னு அர்த்தம். ஸோ அதனால் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுங்கள், நிறையா தமிழ் இலக்கண பிழையின்றி ரீட் பண்ணுங்கள் புக்ஸை. அதே மாதிரி தான் பாடல் வரிகளாக அவங்க சேர்த்து எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு புக்கில் டீச் பண்ணுவோம் பாருங்க, நானே ஒரு மனப்பாட பகுதி பாடல் எடுத்துங்க பார்ப்போம். அதில் ரெண்டாவது சொற்களுக்கு வரும்போது முன்னாடி சொற்களோட கடைசியிலேருந்து இப்போ அந்தாதியில் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கிங்களேன், கடைசி இறுதி முடிகிறதும் அடுத்து வரும் சொற்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருள் தரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடல் எழுதி வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த வே ஆஃப் அப்ரோச்சில் எழுதுனாங்க அப்படிங்கிறது ஒரு 30-50% தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க எழுதி வச்சது ஒருத்தர் மாதிரி நீங்கள் படிக்கிறது ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 95, 96 போட முடியும் இலக்கணம். இல்லை அப்படின்னா 80, 85 போடுறீங்க, ஜிஎஸில் 90 போட்டாங்கன்னா ஜாப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ தமிழ் 80 தான் சார் என்ன போட முடிஞ்ச ஸ்டூடெண்ட்டு 95, 90 பக்கம் ஜிஎஸ் கொஷின்ஸ் நல்லா நாலேஜ் கேதர் பண்ணியிருக்கிறாங்க, அதில் இப்போ கிராக் போட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக வாங்கிடுவாங்க. இப்போ நீங்கள் தமிழும் போய் தமிழில் நிறைய பேர் தமிழ் 95 போட்டாவே ஜாப் வாங்குகிற சுச்சுவேஷனில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கெலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தமிழ் மட்டும், ஏன்னா இங்கே இலக்கணத்தில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ஜிகே கொஷின்ஸ் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செஷனில் கொஷின் 1000 ப்ரிப்பேர் பண்ணுவோம்.